ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவுடைய 24th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த எபிசோடு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் சீன் அப்படியே மெடிசன் கிங் வேலியோடைய ஹெட் குவார்ட்டரை நோக்கி வரும். அங்கே அவங்களுக்கு இடையில ஒரு மீட்டிங் போயின்னு இருக்கு. முக்கியமாக ஒரு 6 பேர். அவங்க தான் அந்த ரீஜனுக்கே ஒரு கிங் மாதிரி, சன்ஃப்ளவர் மாதிரி ஒரு கிரியேச்சர் அவங்க இருக்கும். அதுவும் அவங்க சொல்லும் ஹியூமன் கல்டிவேட்டர்ஸ். அவங்க வந்து ரேம்பேஜாக போயின்னு இருக்காங்க நம்ம வேலியில். ஆல்ரெடி நம்ம பெரிய தலை தண்டரு, அதே மாதிரி ஆக்ஸ் கிங்கு 2 பேரையுமே மூச்சை விட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதே மாதிரி போச்சுன்னா இந்த இடமே பயங்கரமான அழிவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிட்ட 2 வழி இருக்கு. ஒன்று, நம்ம எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கணும், இல்லையா மெடிசன் கிங் வேலி இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே ஒரு பேம்பு கிங் இருக்கும். அதுவும் அங்கே சொல்லும் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணோம், ஏன்னா நம்ம இடம் இது, நம்ம எத்துக்கு வந்துட்டு நம்மளே அவங்க பயமுத்துறாங்க. இது என்ன சரியா இருக்கு? இந்த இடத்துடைய ரூலை நம்ம எதுக்காக பயப்படணும்? நம்ம இப்போ பயந்தா நம்மளால மேலே எழுந்து வரவே முடியாது. இதுக்கு முன்னாடியே நம்ம பல மனுஷங்களை இதே மாதிரி 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மனுஷங்க வந்தாங்க. அவங்களையே நம்ம ஓட விட்டோம். அதே மாதிரி இந்த ஆளுங்களை நம்ம ஓட விடலாம். அங்கே இதே மாதிரி இன்னொரு 2 பேர் இருப்பாங்க. அதுல சைல இருக்க அந்த பர்சன் அவங்க சொல்லுவான், நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இப்போ வந்திருக்க அந்த ஹியூமன் கல்டிவேட்டர்ஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. போன வாட்டி வந்தவங்க வீக்கு, இந்த வாட்டி நம்ம போனா அவ்வளவுதான், நம்ம தான் ஒட்டு மொத்தமா இங்க கிரஷ் ஆகும். அதுலயும் எஸ்பெஷலா ஒயிட் ஹேரோட இருக்கிற ஒரு பர்சன், அவன் தான் கிங்ஷனையும் தண்டர் கிங்கையும் மொத்தமா அங்க முச்சு விட்டான். அதனால நம்ம இங்கே இருக்கலாம். அவங்க ரொம்ப டெரிஃபைங்கானவங்களா இருக்காங்க. அங்க ஹர்பு கிங்கா மரம் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கும். அதுவும் அங்க சொல்லும் நம்ம எதுக்காக அவனை ஆக்ட் பண்ண சொல்லக்கூடாது, ஏன்னா ஆளு ஒரு காலத்துல ரொம்ப டெரிஃபைங்கான ஃபிகரா இருந்தான். இவன் ஹர்பலாடே ஒரு காலத்துல அவரை ஃபாலோ பண்ணாரு. அந்த அளவுக்கு நான் சொல்ற அந்த பர்சன் ரொம்ப திறமசாலி. அதனால அவன் ஓடி வெளியில வந்தானா அவ்வளவுதான், இந்த ஹியூமன்ஸா அசால்ட்டா நம்மளால நொறுக்க முடியும். அங்க ஸ்பிரிட் கிங் அப்படின்னு ஒரு லேடி இருக்கும். அதுவும் அங்க சொல்லும் நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா நம்ம சொல்ற விஷயத்த அந்த பர்சன் அவன் வந்து கேட்பானா? என்னதான் அவன் ரொம்ப பெரிய ஆளா இருந்தாலும் கண்டிப்பா அந்த விஷயத்த கேட்க மாட்டான். இது கேட்குற பேம்பு அங்கே கடுப்பாவும், என்ன நீங்கள் சொல்லிருக்கீங்க, நம்ம எல்லாருமே உயிருக்கு போராடுறோம், நம்மள வெட்டி அவங்க கொண்டு போறாங்க, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? இது நம்ம வீடு, அவருக்கும் இது வீடு மாதிரி. அவரு கண்ணு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டா அவரு ஒன்றும் கம்முன்னு இருக்க மாட்டாரு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் அந்த கேங்கும் இதுக்கு முன்னாடி பேசின அந்த ஆளுக்கிட்ட அவங்க போறாங்க. நீர்வீழ்ச்சி கிட்ட வரும்போது அங்க ஏதோ ஒரு மஷ்ரூம் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கும். அவரு தான் இவங்க பேசின அந்த பர்சனு. அவரு ஒரு மஷ்ரூம் கிங்கு. மை கிங், இந்த இடத்துல உங்களை விட்டா வேற யாருமே இல்லை, அதனால நீங்க தான் நம்ம வேலையை எப்படியாச்சும் காப்பாற்றணும். இப்படி ஏதோ ஒரு வாய்ஸை கேட்டோன்னே அதுவும் அப்படியே முழிச்சுக்கும். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆரவும் ரேடியேட் ஆகுது. டக்குன்னு அது பயந்து போய் அப்படியே பின்னாடி போகுது. நீங்க யாருமே கிட்ட வர வேணாம், என்ன விஷயம் அதான் அங்கிலேருந்தே சொல்லுங்க. மை கிங், நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஒண்டி எதுவுமே பண்ணலன்னா அவ்வளவுதான். நான் ஸ்டேஞ்சஸ் வெளியிலேருந்து வந்து நம்ம ஆளுங்களை கொத்து கொத்தா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. மை கிங், நீங்க ஒண்டி இப்போ எதுவுமே பண்ணலன்னா அவ்வளோதான், நம்ம இனமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ப்ளீஸ் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறோம், தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுங்க. உங்களால் ஒண்டி தான் அவங்கள அழிக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்ற விஷயமே எனக்கு புரியல. ஏன்னா இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இருக்கும் போது எப்படி இவங்களால நம்மள அழிக்க முடியும்? ஏன்னா அதனால எல்லாரோட பவரும் ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. அப்படியும் ஏதாச்சும் ஒரு பர்சன் அழிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானா அது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஜீனியஸா தான் இருக்கணும். நான் அந்த மாதிரி ஆளுங்க அப்பியர் ஆகுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். மை கிங், அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இங்க வந்திருக்கான். தயவு செஞ்சு நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி எங்க இனத்துல இருக்க ஏகப்பட்ட ஆளுங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ நீங்களும் இந்த இடத்துல எதுவுமே பண்ணலன்னா அவ்வளவுதான், எல்லாருமே அழிஞ்சு போக வேண்டியதான். இந்த இடத்துல நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னா அது நீங்க தான். அதனால உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் அந்த இன்க்ரூடரை எப்படியாச்சும் தடுக்கணும். அட உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஜஸ்ட் ஒரு குவைட்டான லைஃபை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த வேலைக்குன்னு ஒரு டைம் லிமிட்டும் இருக்கு. சீக்கிரமா அந்த டைம் லிமிட்டும் முடிஞ்சிடும். அது வரைக்கும் எல்லாருமே ஒளிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த வேலி தன்னால க்ளோஸ் ஆயிடும். ஆனா மை கிங், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல உண்மையான டார்கெட்டே நீங்க தான். உண்மையை சொன்னா, ஏன்னா இந்த வேலையோடைய ரொம்ப ஓல்டஸ்ட் பர்சன்னா அது நீங்க தான். என்னது, நானா? எதுக்காக என்ன தேடி அவங்க வரணும்? ஏன்னா உங்களோட மதிப்பு அது எங்களை கம்பேர் பண்ணால் ரொம்ப அதிகம். அதே மாதிரி உங்களை ஒண்டி அவங்க பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் விடவே மாட்டாங்க. உங்களை ஹியூமிலியேட் பண்ணுறது என்ன, டார்ச்சர் பண்ணுறது என்ன, உங்களை வெட்டி கண்டந்துண்ணமாக ஆக்காமல் அவங்க விட மாட்டாங்க. அட போதும் போதும், இதுக்கு மேலேயும் நீ சொல்லாத, எனக்கு கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்கு. அதனால தான் மை லார்ட், நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே போயிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த பர்சன் அவன் கதையை ஒண்டி முச்சிருங்க, மீதி வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம்.
ஒன்ஸ் அவனை அடிக்கிட்டா போதும், நம்ம நிம்மதியா இருக்கலாம், நீங்களும் போயிட்டு நிம்மதியா தூங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னத்துக்கும் பிரச்சனை வராது, உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். அங்க இதை கேட்டோடனே அதுக்கு ஒரு நல்ல டீலா அங்க தோணும். இதனால அதுவும் அங்க சொல்லுது, சரி இது ஒரு நல்ல டீலா இருக்கு, அதனால நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனை பாத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், பாத்துக்கோங்க. சரி ஏதோ ஒன்று, நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க, இதோ நான் வரேன். அங்கே இதை கேட்கும் போது அந்த மரம் மாதிரி இருக்கிற அந்த கிரியேச்சரும் கேட்கும், இவரை உண்மையிலேயே நம்பலாமா? நம்புறது ஒரு கரெக்டான விஷயமா? பார்க்கறதுக்கு அவர் ஷையா இருக்கலாம், இருந்தாலும் ஒரு பவர் அது கோல்டன் கோரோடைய பீக்ல இருக்கு. நம்ம லார்டு முன்னாடி அந்த மனுஷ பயலுங்க அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சீன் அப்படியே ஒரு கேங் நோக்கியும் மாங்கோட கேங் நோக்கியும் வரும். மாங்கோட கேங் கிட்ட நிறைய ஹப்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால அந்த புது கேங்கும் மாங்கோட கேங் கிட்ட நிறைய பொருளெல்லாம் கேட்குது, இது வேணும் அது வேணும்னு. அவ்வளோதானா, புத்தா எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாரு, அதே மாதிரி தான் நாங்களும். எங்க கிட்ட நீங்க வந்திருக்கீங்க, அதனால ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸை செட் பண்ணி நான் தரேன். இப்படி இவங்க பேசும்போது அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கேங் அங்கே அப்பியராகவும் மொத்தமாக முடிக்கலான்னு வரும். பரவாயில்ல, நான் தேடி போகலான்னு பார்த்தா இவங்களே வந்துட்டாங்களா? அங்கே இதே மாதிரி அவங்க தாக்க வரும்போது அவரு ஒரு பேரியரை ஆக்டிவேட் பண்ணுவாரு. அப்படியே மாங்கு தலையா, நாங்கள் யாருன்னு தெரியாம நீ மோதுற. அங்கே பயங்கரமா அதுங்களும் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அங்கே பண்ணோம். ஆனால் என்னதான் அட்டாக்ஸ் பட்டோம், அந்த பேரியர் அது வந்து உடையிற மாதிரியே இல்லை. அட என்ன இது, இவனோட ஷீல்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனால் எங்க தலைவர் இங்க வந்துட்டாருன்னா அவ்வளோதான், உன்னால அங்கே நிற்க முடியாது. அங்கே தலைவர்னு கேட்கும் போது கண்டிப்பா ஒரு பெரிய லெவலில் இருக்க ஹர்பா தான் இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனால் அந்த மரம் அங்கே பார்க்கும்போது மயிலாட் பயங்கர வேகமாக ஓட ஆரம்பிக்கும். அட மயிலாடு, எதுக்காக நீங்க ஓடி போறீங்க? நீங்க என்ன பைத்தியமா? வேறமா இந்த பர்சனுடைய கதையை முடிங்க, மீதி விஷயத்த நாங்க பாத்துக்கணும்னு உங்ககிட்ட சொன்னோம்ல. இல்ல இத்தனை பேரா? அந்த மஷ்ரூமை பார்க்கும்போது அவங்களுக்கும் டவுட் ரைஸ் ஆகுது. முக்கியமா மாங்கோட லீடர் தான் அங்க ரொம்ப ஆச்சரியமா வராரு. நான் அவரோட புத்தா கிளான்ல இதை பத்தி அங்க போட்டிருக்கோம். இந்த மஷ்ரூமோட பேரு கேஸ் இம்மார்டல் மஷ்ரூம். ஒன்ஸ் இந்த மஷ்ரூமை கன்சியூம் பண்ணா ஈஸியா ஒரு இம்மார்டலா மாற முடியும். ஆனா இது ஏன் முன்னாடி வந்திருக்குன்னா, தலைவிதியே என்ன ஒரு இம்மார்டலா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்படுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி வாய்ப்பை என்னால விட முடியாது, இன்னைக்கு எப்படியாச்சும் நான் அதை அடைவேன் இப்படின்னு ஆளு ஒரு பயங்கரமான பவரை வச்சு அங்க தாக்குறான். மண்டையிலேயே அங்க படமா. இதனால அந்த மஷ்ரூமுக்கு கடுப்பாவுது. அம்மா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் மண்டையிலேயே தாக்குற? ஹேய், எதை பேசுறதா இருந்தாலும் என் கிட்ட பார்த்து பேசு இவள் கிரியேச்சர். அங்க இது கேட்கிற பின்னாடி இருக்க அந்த கிரியேச்சரும் அங்க இன்னமும் ஏத்தி விடும். மைக்கிங் உங்களை அடைஞ்சு உங்களை ஆக்ஷன்ல வைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படியா விஷயம்? அதுக்கு நான் விட்டாதானே? நீ நினைக்கிற மாதிரி என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா என் பாடி ஒரு டைமண்ட் மாதிரி ரொம்ப ஹார்டானது. ஆனால் இப்படி சொன்னோன்னே ஆளோட நிலைமை இன்னமும் அங்கே மோசமாகவும் அந்த மஷ்ரூம் விடாமல் பயங்கரமாக அடின்னு அடிக்குது. அங்கே மேலே உட்காந்து மண்டையில் ஸ்மேக் மேலே ஸ்மேக் அங்கே போடும். இதுக்கு முன்னாடி என் மண்டையிலேயே பயங்கரமாக தாக்குனல, அது எல்லாத்துக்குமே சேர்த்து உனக்கு கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் ஒண்டி இழந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், குட்டி மஷ்ரூம் உன் நிலைமையை மோசமாக்காம நான் விட மாட்டேன். ஆனா அதுக்குள்ள திடீர்னு ஏகப்பட்ட டென்டக்கல் அப்படியே அவரை பிடிக்கும். அந்த மாங்குக்கு சுத்தமா ஐடியால என்ன ஆகுதுன்னு. ஆனா கிங் மஷ்ரூம் போகும்போதே அங்க சொல்லும், ஹேய் நீங்க கேட்ட மாதிரியே பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க, நீங்களாச்சு இவனாச்சு. அப்படியா? இதுக்கு மேல விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். அங்க மாங்குக்கு சுத்தமா அல்ல. ஏய் ஏய், நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த மாங்குக்கு சுத்தமா அல்ல. ஏன்னா 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஆச்சு. அந்த டைம்ல ஆளை பயங்கரமா ஹிமிலியேட் பண்ணாங்க இவங்கலாம். இந்த சைடு ஜுன்லினோட கேங்கும் ஒரு ட்ரீ கிட்ட சண்டை போடும். அந்த இடத்துல திடீர்னு சைட்ல இதுங்களை விடும் ஒரு பயங்கரமான பவர் அங்க சென்ஸ் ஆகுது. பரவாயில்ல, இதை சும்மா ஒன்றும் மெடிசன் கிங் வேலி அப்படின்னு சொல்லல. ஏன்னா நான் யோசிச்ச மாதிரி இந்த மெடிசன் கிங் வேலியோடைய உண்மையான கிங்கு அதுவே ஃபைனலி வெளில வந்துச்சா. சரி போய் பார்க்க வேண்டியதான் அது என்னதுன்னு. அந்த மரமும் அங்க பயங்கரமா கெஞ்சுது, ஐயா சாமி தயவு செஞ்சு எங்களை போக விடுங்க, ஏன்னா நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா எடுத்துக்கோங்க, ஆனா என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. ஆமா, உன் மேல இருக்கிற அந்த ஃப்ரூட் அது உண்மையிலேயே பிரிட்டியா இருக்கு, அது வேணும்னா நீங்க ஏத்துக்கலாம், ஆனா தயவு செஞ்சு நான் போக விடுங்க. அங்க ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸும் கீழே விழும், அது எல்லாத்தையுமே அவ கலெக்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் தான் அந்த தாத்தாக்கு அங்க ரிலீஸ் ஆகுது. இது எல்லாமே ஸ்டார் ஆர்ஜின்ல இருக்க ஃப்ரூட். இதை கன்சியூம் பண்ற மூலமா ஈஸியா நல்லாவே டெவலப் ஆக முடியும். இந்த மாதிரி ஃப்ரூட் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனா இங்க டசன் கணக்குல நிறைய இருக்கு. சரிங்க ஐயா, நான் வந்து போயிட்டு வரேன் இப்படின்னு அந்த மரமும் ஓட ஆரம்பிக்கும். இந்த சைடு நம்ம ஜுன்லினும் அவங்க கிட்ட பார்த்து சொல்றான், சீக்கிரமா இந்த சைடு வாங்க, ஏன்னா பக்கத்துல ஏதோ ஒரு பயங்கரமான எனர்ஜியை சென்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல இதை விட ஒரு பங்கமான விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இதை கேட்கும் போது லீக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகும். இந்த சைடு நம்ம ஹாங்கு ரொம்ப கடுப்பாகிறான். நான் இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் அங்க சென்ஸே பண்ணல, இவனுக்கு ஒண்டி எப்படி அது சென்ஸ் ஆகுது? இவனோட பவர் அது சப்ரஸ் ஆச்சா இல்லையா? இன்னமும் எனக்கு டவுட்டா இருக்கு. பவர் சப்ரஸ் ஆனா எப்படி இவனால அந்த விஷயத்த பண்ண முடியும்? அங்க மே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அங்க கொடுக்குறான், இந்தாங்க நீங்களும் வச்சுக்கோங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வேணாம், நீ
நீயே அதை வச்சுக்கலாம். இதே மாதிரி அங்க போகும்போது போற வழியில அங்க ஒரு விஷயத்த பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆமா, எதுக்காக இத்தனை கிங் லெவல்ல இருக்க ஹர்ப் இங்க இருக்கணும்? அங்க மாங்கோட கேங்கு வசமா மாட்டிக்குது. மாங்கோட கேங்க பயங்கரமா அவங்க புலி பண்றாங்க. அங்க ஜிங்கும் சைல பாக்குறா. ஆமா மாஸ்டர், அந்த கருப்பா ஏதோ ஒரு விஷயம் அங்க தூங்கின்னு இருக்கு. அது என்னது? அதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு மாஸ்டர். ஆமா ஆமா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அட, அந்த கிழவனா இவன்? அந்த மாங்கு அவன் நிலைமையா இந்த அளவுக்கு மோசமா இருக்கு? ஆமாங்க, அந்த மாங்கு தான். மாங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இவன் தலைக்கு மேல ஆயெல்லாம் இருக்கு. இந்த அளவுக்கு பயங்கரமா அங்க ஹிமிலியேட் ஆயிருக்கான் ஆளு. ரெண்டான் மாதிரி ஒரு பெரிய கல்டிவேட்டரோட நிலைமையே இந்த அளவுக்கு மோசமாயிருக்குன்னா கண்டிப்பா பின்னாடி யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று, எப்படி பார்த்தாலும் அது எனக்கு அட்வான்டேஜ் தான். நான் எந்த அளவுக்கு ஆப்பனண்டோட ரேங்க் அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என் ரேங்க்கும் ரொம்ப அதிகமாகும். அந்த இடத்துல இதெல்லாம் தெரியாம அந்த ஹர்பம் அங்க பயங்கரமா கத்தும். நீங்க என்ன நியூ கமரா? மரியாதையா வந்து முட்டி போட்டு எங்க கிட்ட மர்சிக்கு கெஞ்சுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், உங்க நிலைமை இதை விடவும் ரொம்ப மோசமாயிடும். இப்பதான் எனக்கு புரியுது. அதாவது இவங்க பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிகர் இருக்கு. அதான் இவங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கா. அந்த மாங்கு அவங்க யோசிக்கிறான், தம்பி என்ஜாய் பண்ணுமா, என்ஜாய் பண்ணிக்கோ. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி என்ஜாய் பண்ண முடியாது. உன் நிலைமையும் என் நிலைமை தான் மோசமாக போகுது. ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு தான் யோசிக்க போறேன். அங்க அப்புறம் தான் அதுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த வெள்ளை முடியோட இருக்கிற அந்த பர்சன், இதுக்கு முன்னாடி ஆக்ஸுக்கு இங்க கொன்ன பர்சன் நீ தானே. இந்த இடத்துக்கு தேவையில்லாம நீ வந்துட்ட. ஏன்னா இந்த இடத்துல எங்க லார்டு இருக்காரு. அவர் இருக்கும் போது இந்த இடத்துல எங்களுக்கு நீ ஒரு டாய்மா தான். மற்ற கிரியேச்சரும் அந்த மஷ்ரூமுக்கு பயங்கரமா அங்க சியர் பண்ணோம். பின்னாடி அங்கிளுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அவங்களோட பவரே அங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த மஷ்ரூம் அதோட பவர்லாம் அங்கே சொல்லவே வேணாம். அங்கே ஜுன்லினும் கேட்குறான், ஆமாம் உங்கள் லார்டு அவரு வந்து எங்க? உடனே அது பின்னாடி பார்க்கும். பின்னாடி அங்கே யாருமே இல்லை. அங்கே மஷ்ரூமும் தூரத்தில் நிற்குமா. உடனே நம்ம ஹீரோ அங்கே கேட்குறான், இந்த வேலையில் மற்றவங்கள விடவும் பயங்கர பவரோட இருக்கிற பர்சன் அது நீ தானா என்ன? ஆமாம், அது நான் தான். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனையா என்ன? அங்கே இதை பார்க்குற ஹாங் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட, இம்மார்டல் கியாஸ் மஷ்ரூமா அது? ஆமா, என்ன ஆச்சு வேங் குயிவா? உனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மஷ்ரூம், இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்ன? உங்களுக்கு தெரியாதா? இந்த இம்மார்டல் கியாஸ் மஷ்ரூம் இருக்குல்ல, இதை கன்சியூம் பண்ற மூலமா அவங்களுக்கு இம்மார்டலிட்டி அது கிடைக்கும். அவங்க இம்மார்டலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. அவங்களோட ஆயுள் காலம் அது ரொம்ப அதிகரிக்கும். பெரியவரும் பின்னாடி அங்க தடுக்கிறாரு, வேணாம், எதுக்கும் நீங்க போறீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. அதை கன்சியூம் பண்ற மூலமா நம்மளால இம்மார்டலா மாற முடியும்னா அது சுப்ரீம் லெவல்ல இருக்க ஒரு கிங்னு நினைக்கிறேன். அதனால முன்ன இருக்கிற மாதிரி விஷயம் வந்து இப்போ இருக்காது. ஒன்ஸ் ஏதாச்சும் நம்ம தப்பா பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம அப்படியே வெளி உலகத்துக்கு டெலிபோர்ட் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு நீங்க பேனிக் ஆக வேணாம். அதான் நான் இருக்கேன்ல, நான் இருக்கும் போது எந்த விஷயமும் அங்க தப்பா போகாது. இந்த மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கீங்க. நீங்க எல்லாருமே என்ன கன்சியூம் பண்ணணும்னு பாக்குறீங்க. கண்டிப்பா இதுக்காக நான் விட மாட்டேன் அப்படின்னு அது ஒரு பயங்கரமான ஆறாவை வெளிப்பாத்தீங்கன்னே ஒரு அட்டாக் அது பண்ண வரும். உண்மையை சொன்னா இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஆளு 2 விரல்ல ஒரு வித்தியாசமான எனர்ஜியை வர வைக்கிறான். அதுவும் அந்த மஷ்ரூமோட பவரும் கிளாஷ் ஆகும்போது ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகும். பார்க்குற மஷ்ரூமோடைய கேங்கும் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. இதனால மேக்கும் அங்க டவுட் வரும். ஏன்னா நம்ம ஜூன்லின் மேல ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இல்லாத மாதிரி தான் இங்க தெரியுது. அங்க ஹாங்க ரொம்ப கடுப்பாகிறான். என்ன இது, இதுல சென்ஸே இல்ல, எப்படி இவனால இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியுது? இந்த மெடிசன் கிளானை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எல்லார் மேலேயும் அந்த ரூலு செட் ஆயிருக்கு. இந்த ரூலு இம்மார்டலா இருக்கிற ஒரு பர்சனால கிரியேட் செய்யப்பட்ட ஒரு ரூலு. ஒன்ஸ் யாராச்சும் மெடிசன் கிங் வேலிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களோட பவர் அது எல்லாமே டிக்ரீஸ் ஆயிடும். அப்படியும் அங்கே டிக்ரீஸ் ஆகலன்னா அவங்க ஒன்று ஓனருடைய சேமான லெவலுக்கு அவங்க இருக்கணும், இல்லையா அவங்கள விடவும் இவங்க பவர் பயங்கரமா இருக்கணும். ஆனா இப்பயும் இவனால ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம இந்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியுதுன்னா ஜூன்லின் கிட்ட பயங்கரமான பவர்ஸ் இருக்கா என்ன? ஜூன்லின் உண்மையிலேயே யாரு? இதே மாதிரி விஷயங்கள் போச்சுன்னா அவ்வளோதான், கடைசி வரைக்கும் இவனுக்கு ஒரு அடிமையா இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் என்ன பண்றது? இவனை விட்டு என்னால தப்பிக்கவே முடியாதா என்ன? அங்க பின்னாடி லியோ வந்துட்டு, ஆமா வாங் குயிவா, உனக்கு என்ன ஆச்சு? நீ ஓகே தானே? ஹேய், மரியாதையா போயிடு என்னை விட்டு. அட, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா உங்க கிட்ட கேட்ட நீங்க வந்து ஓகேவான்னு. இந்த சைடு மாங்க்கு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் பண்ண அட்டாக்கு பயங்கரமா இருக்கு. 2 பேரோட அட்டாக்கும் கிளாஷ் ஆகும்போது அப்படியே அது ரொம்ப தூரமா போய் விழும். அங்க அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்க தெரியல. அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இந்த விஷயம் ஆச்சு? ஏன்னா இந்த மெடிசன் கிங் வேலில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அது வந்திருக்கு. அதை யாராலையுமே உடைக்க முடியாது. ஒன்னு அவங்க ட்ரூவான இம்மார்டலா இருக்கணும். இந்த பர்சனால எப்படி அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடிஞ்சது? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது என்ன ஆஃப் ஆயிடுச்சா என்ன? ஹேய், இதுக்கு மேலேயும் உன்கிட்ட எந்த விதமான ட்ரிக்கும் இல்லைனா உன்னை அப்படியே சூப்பாக்கி மொத்தமா நான் ட்ரிங்க் பண்றவா?
ஹேய், உனக்கு ரொம்ப தைரியம் தான், அதுக்கு நான் விட்டாதானே? உன்னை இன்னைக்கு மொத்தமா அழிக்காம நான் விட மாட்டேன். ஆனா அந்த மஷ்ரூமோட பவர் நம்ம ஜூன்லின் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சும்மா அடி அடி அடின்னு பயங்கரமா அடிக்கிறான். ஜூன்லின் விடாம ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் அங்க பண்றான். அது அங்க மூஞ்சில படும் போது மூஞ்சே அப்படியே பேந்து போகுது. இப்போதான் அதுக்கு உண்மையிலேயே அங்க ரியலைஸ் ஆகுது, நம்ம ஜூன்லின் மேல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. ஜூன்லின் அப்பயும் விடாம ஒரு கடைசி அட்டாக் அங்க பண்ணுவான். இதனால அந்த இடமே நாசமாகுது. ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. என்னால இந்த விஷயத்த நம்ப முடியல. மியர்லி ஒரு ஹியூமன் கிட்ட நான் தோத்து போயிட்டேனா? அவ்வளவுதான், இந்த இடத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். இன்னைக்கு மெடிசன் கிங் வேலி அது மொத்தமா அழிய போகுது. நான் இங்க தோத்து போனதுக்கு மெயினான காரணம், நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயில. என்னால் இந்த வேலியோடைய ஓனரை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு மஷ்ரூம் ஒண்டி தான். இந்த வாழ்க்கை ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அதே மாதிரி போரிங்காகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் லைஃப்னு ஒரு விஷயம் இருந்தா நான் கண்டிப்பாக மஷ்ரூமாக இருக்க விரும்ப மாட்டேன். கடவுளே, தயவு செஞ்சு நெக்ஸ்ட் வாழ்க்கையில் என்ன ஒரு ஹியூமனாக மாற்றுங்க. ஜூன்லேயே நான் அது ஒரு கதையை முடிக்கலான்னு வரான். ஆனால் அதுக்குள்ள சிஸ்டம் ஒரு மிஷின் அங்கே கொடுக்கும். அது என்னன்னா, மஷ்ரூம் கிங்கை டிசைப்பிளாக அங்கே மாற்றணுமா. அப்படி நீங்கள் மஷ்ரூம் கிங்கை டிசைப்பிளாக மாற்றிட்டா உங்களுக்கு ஒரு பங்கமான ரிவார்டு அங்கே கிடைக்கும். அந்த ரிவார்டு அது என்னன்னா, உங்களால் 2 க்ளோன்ஸை உருவாக்க முடியும். அந்த 2 க்ளோன்ஸும் உங்களை மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸும் அதுங்க கிட்டேயும் இருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மஷ்ரூம் இதுக்கு மர்சியை காட்ட வேணாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் பரவாயில்ல, சிஸ்டம் முடிய இந்த ரிவார்டு இதுவும் செம்மையா இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு 2 க்ளோனை உருவாக்க முடியும்னா அது ஒரு நல்ல டீலாக இருக்கு. அதே மாதிரி என் கிட்ட இருக்கிற மாதிரி பவர்ஸும் அதுங்க கிட்ட பயங்கரமா இருக்கும். அங்கே கிட்ட வந்துட்டு உனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு நான் சொல்கிற விஷயத்த நீ பண்ணணும். அங்கே ஜூன்லேனும் மனசில் யோசிக்கிறான், இந்த மஷ்ரூம் சாகத்தை நினச்சி ரொம்ப பயந்துருக்கு. அதனால நான் என்ன சொன்னாலும் இது எப்படியோ ஒத்துக்க தான் போகுது. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே இல்லை முடியாது இப்படி அது சொல்லுமா. நம்மளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்றியா? இன்னமும் எனக்கான விஷயத்த நான் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள முடியாது, வேணாம், இல்லை அப்படின்னு நீ சொல்லிருக்க. சீரியஸா நீ செத்து போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறியா என்ன? ஆமா, அதுதான். நான் இந்த இடத்துல சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு உண்மையிலேயே வாழணும் அப்படின்னு ஆசை இல்லையா என்ன? ஆனா ரிவார்டு ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. அந்த ரிவார்டு எப்படியாச்சும் எனக்கு வேணும். ஏன்னா என்ன மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லான 2 க்ளோனை என்னால வர வைக்க முடியும்னா ஆப்வியஸா எப்படி என்னால அந்த விஷயத்த விட முடியும்? மஷ்ரூம், நீ சாகணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேவரை ஒண்ணே நீ பண்றியா? நான் என்ன பண்ணணும்? வேற என்ன, எனக்கு நீ டிசைப்பிளா மாறணும். அங்க இதை கேட்ட அது இன்னமும் தான் பயந்து போவோம். யாரையா இவன் டிசைப்பிளா மாத்திட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொல்லணும்னு பாக்குறானா? இவனை மாதிரி ஒரு ஷேம்லெஸ்ஸான பர்சனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மஷ்ரூம், ஹெல்ப் பண்ணுவல? அதுக்கப்புறம் நீ ஆசைப்படுற மாதிரி எப்படி நீ சாகணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கேற்ற மாதிரியே நான் உன்னை கொல்றேன். வாய்ப்பே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னால் ஒத்துக்க முடியாது. எனக்கு இதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது கேட்டோடனே ஜுன்லினுக்கு அங்கே பயங்கரமாக கடுப்பாகுது. நீ ஒண்டி அப்படி இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உன்னை பேன்ல போட்டு சிக்கன் கூட அப்படியே வறுத்தெடுக்காம நான் விட மாட்டேன். அந்த டிஷ் ரெடி ஆனோடனே பேன்ல எதுவுமே மிச்சம் வைக்காம அப்படியே முழுங்காம விட மாட்டேன், பாத்துக்கோ. அங்க இதை கேட்டோடனே அதுக்கு பயமாவுது. அது பயந்து போய் சரி சரி நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதானே, நான் உங்க டிசைப்பிளா இருக்க ஒத்துக்கிறேன். எப்படி அது சொன்னோன்னே அவ்வளோதான். டிசைப்பிளாக இருக்கிற அந்த கோஸ்ட் அது அங்கே முடியுது. நம்ம ஹீரோ கிட்ட க்ளோனை உருவாக்குறதுக்கான அந்த ஸ்கில் அதுவும் நம்ம ஆளுக்கு அங்கே கிடைக்குது. இனிமேலும் நீ எனக்கு ஒரு டிசைப்பிளாக இருக்க போற, என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. நீ என்னோட டிசைப்பிள்னால உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் இனிமேலும். இது கேட்குற அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்பயுமே ஒரு டிசைப்பிள் எடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி சில பல ஸ்கில்லும் அவனுக்கு கிடைக்கும். அந்த பவர் அவன் கொடுக்குறான். அதனால மஷ்ரூமும் அங்கே பயங்கரமாக பவரை போகுது. பிளான்டா இருக்கிற இந்த இனம் இவங்களுக்கு வீக்கான விஷயம்னா அது காம்பேக்ட் தான். காம்பேக்டுக்கான ஸ்கில்லும் அதுக்கு கிடைக்குது. அது திடீர்னு தன்னை தானே அங்கே எவால்வ் பண்ணும். மஷ்ரூம்லேருந்து திடீர்னு ஒரு ஹியூமனா அது எவால்வ் ஆகுது. மஷ்ரூம் கிங்குக்கே ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க ரேசஸா இருக்கும் போது அவங்களுக்கு சரியான கை கால்லாம் இருக்காதா, அதனாலே காம்பேக்ட்ல வீக்கா இருப்பாங்க. அன்னத்தானியே ஒரு மனுஷனா மாத்தினால காம்பேக்ட் பவர் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. அங்கிளும் மேவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜூன்லின் ரொம்ப வித்தியாசமானவனா இருக்கான். சண்டைக்கு இடையில டிசைப்பிளா ஏத்துக்கிறது ஒண்டி இல்லாம அந்த டிசைப்பிளுக்கு ஒரு பயங்கரமான பவரையும் குத்துருக்கான். ஆனா கேள்வி என்னன்னா, எப்படி ஒரு மஷ்ரூமால ஹியூமனா மாற முடியும்? இந்த ஜூன்லின் அவர் உண்மையிலே யாரு? இந்த சைடு லீக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க ஜிங்குக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஐயா ஜாலி, நம்ம கேங்ல ஒரு ஜூனியர் டிசிப்ளா இப்படின்னு இவ சந்தோஷமாவதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ க்ளோனை உருவாக்குறதுக்கான பவர் இருக்கு. அதாவது ஷேடோ மான்வால எப்படி ஒரு க்ளோன்ஸா உருவாக்குவான் அதே பவர் தான் எக்ஸாக்டா இங்க இருக்கு. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போவோம். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.